இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்துருவோம். 7/10/2024 13/10/2024 வரை என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால், சிறந்த வாழ்க்கை வாழ உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆளுமையும் மேம்படுத்த நீங்கள் உங்களால் முடிஞ்சவரை முயற்சி செய்யணும். ஏன்னா இதை செய்வதன் மூலம்தான் உங்கள் ஆரோக்கியமாக உங்களை வச்சிருக்க முடியும், உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும் முடியும். உங்கள் பொருளாதாரம் எதிர்காலத்தை வச்சு பார்க்கையில் உங்கள் ராசி ஜாதகங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை இருக்குது. இந்த வாரம் எந்த விதமான பணத்தையும் கடனாக வழங்காதீங்க. மேலும் யாரிடமும் கடன் பெறவும் வேணாம். ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு செலவும் லாபம் கிடைக்க முழு வாய்ப்பு இருக்குது. செல்வம் கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் கொடுக்க முன் வருவீங்க. இந்த வாரம் ராசி பலன் அடிப்படையில் உங்கள் ராசியின் ஜாதகக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எதிர்பாராத மகிழ்ச்சி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே முந்தைய காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தீர்வு காண்பதில் வெற்றி அடைவீங்க. இதனால் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் மீது பெருமிதம் கொள்வாங்க. இந்த வாரம் எந்த ஒரு வேலையை பகுதியிலையும் முடிக்கிறதுல சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் மூத்த தேவதூதர்களை போல நடந்து கொள்வதன் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் விடுபடலாம். இதற்காக நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து அவங்கள்ட்ட ஆதரவை நாடணும். உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அவர்களுக்கு உணர்த்தணும். இந்த ராசியில் மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க கனவு வச்சுருந்தீங்கன்னா இந்த வாரம் தைரியத்தை கடைபிடிச்சி உங்கள் கடின உழைப்பை தொடர அவசியம் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த வாரத்தின் கடைசியில் வெற்றி நிச்சயம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணான்றதை தினமும் நீங்கள் 11 முறை ஜெபிச்சாலே போதுமானது. துலாம் ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் மனதில் உருவாகும். வியாபாரிகள் புதிய முதலீடுகளை இந்த வாரம் தவிர்த்திடணும். தொழில்துறையில் இருந்தீங்கன்னா வழக்கத்தை விடவும் கவனமாக செயல்படணும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பணியிடத்தில் கவனமாக செயல்படாட்டினா நடவடிக்கைகளுக்கு உட்படுவீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த ஆதாயத்தை பெறுவீங்க. ஷேர் மார்க்கெட் துறையில் இருந்தீங்கன்னா எரிபொருள் மற்றும் எந்திர தளவாடங்கள் சம்மந்தப்பட்ட பங்குகள் மூலம் ஆதாயம் அடைவீங்க. கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உற்சாகமாக செயல்பட்டு புதிய வாய்ப்புகளை பெற வாய்ப்பு இருக்குது. மீடியாவில் இருந்தீங்கன்னா வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்வீங்க. இல்லத்தரசிகளுக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும் வாரமாக இந்த வாரம் அமையும். துலாம் ராசி என்பவர்கள் அதிர்ஷ்டத்தின் மூலம் இந்த வாரத்தில் ஆதரவை பெறுவீங்க. தொழில் வியாபாரம் செய்ய வேண்டி இருந்துச்சுன்னா சந்தையில் சாதகமான சூழ்நிலை லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அரசியல் தொடர்பு இருந்துச்சுன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பே இல்லை. இந்த வாரத்தில் உங்களுக்கு மூதாதையர்களின் சொத்து கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாகவே உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருந்தால் இந்த வாரத்தில் நிறைவேறும். மூதாதையர் சொத்து சம்பந்தமாக வில்லங்க இருந்தால் இந்த வாரத்தில் ஒரு முடிவுக்கு வரும். சொத்தில் ஏதேனும் வில்லங்க இருந்தால் அதெல்லாம் விலகும். தொழில்துறையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். இந்த வாரத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரம் அமையும். ராசி அதிபதி சுக்கிரனும் பாக்கியாதிபதி புதனும் ராசியில் சேர்க்கை பெறுவது துலாம் ராசிக்கு சுபத்துவத்தை அதிகரிக்கும் அமைப்பு. எதிர்காலம் பற்றிய பயம் விலகும். பொருளாதாரத்தில் நிலவிய சிக்கல் சிரமங்கள் விலகும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வந்து சேரும். சிலருக்கு தொழிலை விரிவுபடுத்த தேவையான தொழில் கடன் கிடைக்கும். பூர்வீகம் தொடர்பான சில தடைகள் தாமதங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். சிலர் வழக்குகளில் லாபத்தை பெறலாம். சிலர் வழக்குகளில் வாபஸ் பெறுவாங்க அல்லது ஒத்தி வைப்பாங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களை முயற்சிக்கு பக்கபலமாக கண்டிப்பாக இருப்பாங்க. பூமி நிலம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும், வாகனம் வாங்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது மேலோங்கும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக சாதகமான பலன்கள் தான் இருக்குது. வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும். உயர்கல்விக்கு சிலர் வெளிநாடு போவீங்க. வார ஆரம்பத்தில் சில அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் முடிவில் வெற்றி உண்டாகும். அரசு சார்ந்த செயல்களில் கவனத்துடன் செயல்படணும். ஊதிய உயர்வுடன் கூடிய பணிமாற்றம் கிடைக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. அதுக்கப்புறம் முப்பெரும் தேவிகளை வழிபடணும். விருச்சிக ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரத்தில் நீங்கள் உடல்நலம் காரணமாக நீங்கள் புதியதை கற்றுக்கொள்ள விரும்ப மாட்டீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏராளமான உற்சாகமும் உங்களுக்கு துள்ளலும் இருக்கும். நீங்கள் வேகமாக மற்றும் சுறுசுறுப்பாக மனதுடன் எதையும் எளிதாக கற்றுக்குருவீங்க. உங்கள் பொருளாதார வாழ்க்கைக்கு இந்த வாரம் நல்லா தான் இருக்குது. முக்கியமாக இந்த நேரத்தில் கிரகங்களின் விளைவாக உங்கள் செல்வம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும். இதனுடைய இந்த நேரம் உங்கள் மாறியதை மற்றும் கௌரவம் அதிகரிப்பதை பார்ப்பீங்க. இந்த வாரம்
உங்கள் பேச்சையும் சொற்களையும் கட்டுப்படுத்த உங்களுக்கு ஒரு சிறப்பு தேவையாக இருக்கும். இதற்கிடையில் ஒரு குடும்ப உறுப்பினருடன் பேசையில் உங்கள் வார்த்தைகளை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு அஞ்சப்படுது. நீங்கள் ஒரு கூட்டணியில் வர்த்தகம் செஞ்சீங்கன்னா, வணிகத்தை அதிகரிக்க கடன் அல்லது கடனுக்காக நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுருந்தா உங்கள் விண்ணப்பம் இந்த வாரம் ஏற்றுக்கொள்ளப்படலாம். அதுக்கு பின்னாடி நீங்கள் கடனை எடுத்து விரைவில் வணிகத்தில் முதலீடு செய்ய முடியும். இது எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரும். இந்த வாரம் பல மாணவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை. இதனால் அவங்க தங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துவதை பற்றி கவலைப்பட வேண்டி வரும். இந்த சூழ்நிலையில் ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்க ஒரு நல்ல மருத்துவரை அணுகணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு குரு கிரகத்திற்கு யாக கவனம் செய்யணும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுக்கு வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டி வரும். உடல்நலன்லையும் அக்கறை செலுத்தணும். தொழில்துறையில் எதிர்பார்த்த ஆதாயத்தை பெறுவதற்கு கடினமாக உழைக்கணும். வியாபாரிகள் ஊழியர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கவனமாக கையாளணும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா பல நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை நடக்க பார்ப்பீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் புதிய திட்டங்களை தள்ளி வைக்கணும். ஷேர் மார்க்கெட் துறையில் இருந்தீங்கன்னா எந்திரங்கள் மற்றும் உணவுப் பொருள் சார்ந்த பங்குகள் மூலம் ஆதாயம் அடைவீங்க. மீடியாவில் இருந்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஆதாயம் அடைவீங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்வீங்க. இல்லத்தரசிகளாக இருந்தீங்கன்னா பல்வேறு சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு உற்சாகமாக இருப்பீங்க. எல்லாமே சிறப்பானதாக அமையக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வார தொடக்கத்தில் தொழில் தொடர்பான நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம். மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பில் முன்னேற்றமும், கல்வி வேலை வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். வாரத்தின் 2ஆம் பாதியில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி துணையின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் நேரத்தை செலவிட வாய்ப்பும் கிடைக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏற்ற இறக்கம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமையும். அது மட்டும் இல்லாமல் 2-5 அதிபதி குரு வக்ரம் அடையுது. புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படணும். தனவரவில் தாமதம் இருந்தாலும் தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். உயரதிகாரிகள் மூலம் சில விஷயங்களை கற்றுக்குருவீங்க. தொழில் உத்தியோக ரீதியான பயணங்கள் லாபத்தை பெற்றுத்தரும். போட்டி பொறாமை இதெல்லாம் சந்திக்க நேரும். அரசு சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் தாமத பலன் உண்டாகும். விசாரணைக்கு வராத வழக்கு விவகாரங்கள் மீண்டும் தலை தூக்கும். தாய்வழி இல்ல விசேஷங்கள் நடைபெறும். விருந்துகளில் கலந்துக்கிட்டு மகிழ்வீங்க. உறவுகளின் சந்திப்பு உங்களுக்கு பாலிய வயது இன்பங்களை மலரச் செய்யும். பழைய வீட்டை புதுப்பித்து பொலிவு பெற செய்வீங்க. வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு மேம்படும். குழந்தைகளை பார்த்தீங்கன்னா சிரத்தையோடு கண்காணிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சிலர் ஒத்தி வச்சு அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனை செல்ல நேரும். செயற்கை கருத்தரிப்புக்கான முயற்சியை கொஞ்சம் காலம் ஒத்தி வைங்க. சண்டி ஹோமங்களில் கலந்துக்கணும். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் எல்லாமே இருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று இல்லாதது போல உணர்வீங்க. உணர்ச்சிபூர்வமாக பலவீனமாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் இருந்து சாதாரணமாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பதை உள்ளே இருந்து அவங்க நினச்சி நிச்சயமற்றதாகவும் அமைதியற்றதாகவும் இருப்பீங்க. மொத்தத்தில் பார்க்கையில் பொருளாதாரத்துக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் லாபம் மற்றும் உங்கள் பொருளாதார நிலை வலுவாக இல்லை. பல வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லை. இதை பற்றி சிறப்பான விதிமுறை மற்றும் திட்டம் வகுத்து அதில் நீங்கள் செயல்படணும். நீங்கள் எதிர்காலத்தில் எதிர்பாராத பொருளாதார இழப்பு எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கணும். உங்களை சுற்றியுள்ளவங்க, குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் நடத்தை காரணமாக இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். அதே போல் நீங்கள் அவர்களுடன் தகராறையும் ஏற்படுத்துவீங்க. தொழில் வாழ்க்கை ரீதியாக உங்கள் ராசி ஜாதகக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்கள் அழுத்தம் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு தீர்வு கிடைக்கும். ஏன்னா இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் மற்றும் எதிர்பாராத விளைவுகள் இருக்கும். நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்தீங்கன்னா எதற்காச்சும், இல்லை மாணவர்கள் முடிவை எடுக்க காத்திருந்தீங்கன்னா இறுதி நேரம் வந்தாச்சு. இந்த முறை உங்கள் கல்வி மற்றும் உயர்கல்வி வெற்றியை தரும். இந்த நேரத்தில் மட்டுமே உங்கள் மனதை குழப்பமுடையாமல் வச்சுருக்க முடியும். உங்கள் கல்வியை நோக்கி உங்கள் மனதை மையமாக வச்சுருக்க முடியும். பரிகாரம் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதியை நமக்கு தினமும் 21 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தனுசு ராசி என்பவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா மனத்தில் நிம்மதி நிலவக்கூடிய காலகட்டம். தொழில் துறையில் இருந்தீங்கன்னா அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரிகள் வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் பணிகளில் கவனமாக இருக்கணும். ரியல் எஸ்டேட் துறையில் கூடுதல் விளம்பரங்களை
செஞ்சு வியாபாரத்தை அதிகரிக்கணும். ஷேர் மார்க்கெட்டிங் துறையில் இருந்தீங்கன்னா, நிலக்கரி சார்ந்த தொழில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மீடியாவில் இருந்தீங்கன்னா திறமைகளை ஏற்ப சந்தர்ப்பங்களை பெற்று உங்களை நிரூபணம் செய்வீங்க. பெண்மணிகள் மனதில் இந்த வாரம் ஒருவித நிம்மதி ஏற்படும். லாபம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும். ராசி அதிபதி குரு வக்ரம் பெற்றாலும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை இருப்பது தனுசு ராசிக்கு முன்னேற்றத்தை அதிகரிக்கும் நேரம். பிறர் புகழ வேண்டும்ன்ற எண்ணம் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்தீங்கன்னா திறமைக்கு தகுந்த ஊதியம் அதிகரிக்கும். நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகள் வசூலாகும். கூட்டு தொழிலில் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய நேரம். ஒரு சிலர் மனைவி பெயரில் வீடு நிலம் வாங்குவீங்க. குடும்பத்துடன் இன்பச் சுற்றுலா போயிட்டு வர வாய்ப்பு உருவாகும். ஆன்மீக சிந்தனைகள் கூடும். பெண்களுக்கு தாய்வழி ஆதரவு கிடைக்கும். திருமண வயதில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வசதியான களத்திரம் அமையும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். வார இறுதியில் பிள்ளைகளின் நலனுக்காக அதிக செலவு செய்ய நேரும். சில நேரங்களில் குடும்ப உறவுகளுக்காக சூழ்நிலை கைதியாக உண்மையாக பேச முடியாத நிலை உண்டாகும். வெளிநாட்டு பயணம் திட்டமிட்டபடி கைகூடும். துர்க்கை அம்மனை வழிபடணும். இதுவரை இந்த பதிவில் இந்த வாரத்திற்கான துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 7/10/2024 13/10/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.